வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். பழனி தண்டாயுதபாணி கோவிலில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று துவங்கியது. இதையொட்டி கிழக்கு ரத வீதியில் உள்ள பெரியநாயகி அம்மன் கோவிலில் உள்ள கொடிகட்டி மண்டப கொடிமரத்தில் நிலா, சூரியன், வேல், மயில் வரையப்பட்ட மஞ்சள் நிற கொடிக்கு சிறப்பு பூஜைகள் செய்து கொடியேற்றம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவில் அறங்காவலர்கள், இணை கமிஷனர் மாரிமுத்து உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தைப்பூசத்தை முன்னிட்டு தமிழகம் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்த வண்ணம் உள்ளனர். விழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் பிப்ரவரி 10 நடக்கிறது. அன்று இரவு வெள்ளி தேரோட்டம் நடைபெறும். 7ஆம் நாள் திருவிழாவான பிப்ரவரி 11 தைப்பூச தேரோட்டம் நடக்கிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் விரிவாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் விஜயா கரிசல்குளம் 3ஆம் கட்ட அகழாய்வில் தங்கமணி, சூது பவளமணி உள்ளிட்ட 3300 பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன. தற்போது மெருகேற்றும் கல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இப்பகுதியில் சங்கு வளையல்கள் உள்ளிட்ட அலங்கார பொருட்களை தயாரிக்கும் தொழிற்கூடங்கள் முன்னோர் நடத்தியதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. அலங்கார பொருட்களை மெருகேற்றி பாலிஷ் போடவும் வீட்டின் தரைத்தளத்தை சமன்படுத்துவதற்கும் இந்த கல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் சர்க்கார் சாமக்குளம் ஒன்றியத்தை சேர்ந்த கீரணத்தம் ஊராட்சி கோவை மாநகராட்சியுடன் இணைக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியானது. இதை கண்டித்து குடியரசு நாளான கடந்த ஜனவரி 26 நடந்த கிராம சபை கூட்டத்தை கிராம மக்கள் புறக்கணித்தனர். அடுத்த கட்டமாக கடந்த வாரம் கடையடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இன்று கீரணத்தத்தில் 200 பெண்கள் உட்பட 500 பேர் கருப்பு பேட்ஜ் அணிந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநகராட்சியுடன் கீரணத்தம் ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து 5000 பேரிடம் கையெழுத்து பெற்று அரசுக்கு அனுப்ப முடிவு செய்து கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் 100ஆண்டு விழா நடைபெற்றது. விழாவில் பங்கேற்ற சட்ட அமைச்சர் ரகுபதி கலையரங்க கட்டிடத்தை திறந்து வைத்தார். திருப்பரங்குன்ற தமிழ்நாட்டிலே எப்போதுமே எல்லோருமே நண்பர்களாக, அண்ணன் தம்பிகளாக, சகோதரர்களாக பழகி வந்த இடத்திலே இன்றைக்கு சிலர் ஏதாவது இங்கே கலவரங்களை தூண்ட முடியுமா என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அது தமிழ்நாட்டில் நடைபெறாது. நாங்கள் இந்துக்களும் முஸ்லீம்களும் சகோதரர்களாக வாழுகிற மாநிலம்தான் தமிழ் மாநிலம். எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக திருப்பரங்குன்ற விவகாரத்திலே நல்ல முடிவு ஏற்படும். எல்லோரும் அமைதியாக இருப்பார்கள் என்று நம்புகிறோம். அதற்கு அரசு உரிய முயற்சிகளை எடுக்கும். இதை விவகாரமாக்கி அதிலே ஏதாவது லாபம் அடைய வேண்டும் நினைக்கின்ற தீய சக்திகளை நாங்கள் ஒடுக்குவோம். தமிழ்நாடுன்னு ஒன்று இந்தியாவில் இருக்கிறதா என்பதையே ஒன்றிய அரசு மறந்து விட்டதா என்கிற சந்தேகம் இந்த ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை அறிக்கையை பார்த்தால் தெரிய வருகின்றது. அந்த அளவுக்கு அவர்களுக்கு வாக்களிக்கவில்லை என்பதற்காக நீங்கள் புறக்கணித்தாலும், எவ்வளவு புறக்கணித்தாலும் ஒன்றிய அரசின் திட்டங்களைத்தான் நீங்கள் புறக்கணிக்க முடியுமே தவிர மக்களுக்கு தேவையான நல்ல திட்டங்கள் போவதை புறக்கணிக்க முடியாது. பாரத பிரதமருடைய வீட்டு வசதி திட்டத்தில் நீங்கள் புறக்கணித்த நாங்கள் கலைஞருடைய கனவு இல்ல திட்டம் கொடுக்கிறோமே, அது எங்களுடைய பணம், ஒன்றிய அரசினுடைய பணம் இல்லை. எனவே நாங்கள் எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய திட்டங்களுக்கான பண வசதியை உருவாக்கி கொண்டு அந்த திட்டங்கள் மூலமாக மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவோம். ஒன்றிய அரசு தருகிற நிதிகளை பொதுவாக கிடைக்கின்ற நிதிகளை பயன்படுத்துவோம்.
இன்றைக்கு கூடுதல் நிதிகள், கூடுதலான அறிவிப்புகள் தமிழகத்திற்கு கிடைக்கவில்லை. ஒன்றிய அரசு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலேயும் தமிழ்நாட்டை மிக மிக புறக்கணித்து வஞ்சிக்கிறார். அந்த நபர் தான் ஊட்டிக்கு செல்வதற்காக செக் போஸ்டுகளை கடந்து செல்வதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடியை பயன்படுத்தியிருக்கிறார். அவருடைய உறவினர்கள் எல்லாமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் என்று அவரே ஒப்புத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கோ அவருடைய குடும்பத்தாருக்கோ யாருக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்பு கிடையாது. எனவே எந்த தொடர்பும் எங்களோடு இல்லாத ஒருவரை எப்படி முடிச்சு போட முடியும்? எனவே அதை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கும் அதற்கு எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதில் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அதை வீண்படி சுமத்திய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் தான் இன்றைக்கு அதற்காக வெட்கப்பட வேண்டும். ராமநாதபுரம் மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் ஆவின் பால் நிலையத்தை பால்வள அமைச்சர் ராஜகண்ணப்பன் திறந்து வைத்தார். முருகன் கோயில் தான். அரசாங்கம் வந்து எல்லாருடைய இங்க மத சார்பற்ற அரசாங்கம் நடக்குது. திமுக அரசாங்கம் மத சார்பற்ற அரசாங்கம். நம்ம இந்துக்கள் கோயில் அதுல முருகன் கோயில திருப்பூர் அறுபடை வீடுகள்ல ஒண்ணு. அது அவர் பாட்டு அது என்ன முஸ்லீம் கும்பிடுவாள், அதுக்கு பேர் நம்ம தர்கா, அது பாட்டுக்கு இருக்கு. அது 100 வருஷமா இருக்கு, இன்னைக்கு நேரத்து இல்ல. இப்பதானே கவர்மெண்ட் இருக்கு, அது வேற. அது பாட்டு நடக்குது, இது பாட்டு நடக்குது. யாருமே வந்து இது சொந்தம் கொண்டாட முடியாது. அவங்க பக்தர்கள் நேற்று போயிருக்காங்க, அது சாமி கும்பிட்டுருக்காங்க, அதெல்லாம் இருக்கு. சும்மா ஒரு அரசியல் ஆக்குறாங்க, வேற ஒண்ணு யாரும் தூண்டுறதுல கிடையாது. தூண்டுறதுன்னு அதுக்குன்னு வேற ஆள் இருக்கு. நீங்க நாங்க தூண்டுற வேலை